ஸோ வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. நான் உங்கள் மனோஜ்குமார். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்புல அவசர நிலை பிரகடனம், எமர்ஜென்சி ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ அவசர நிலை பிரகடனம், சரிங்களா. ஸோ அப்போ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு நெருக்கடி நிலை வருது, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கடி நிலை வரும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அவசர நிலை பிரகடனம் அப்படின்றது ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ், எதனால் அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதை பற்றி சொல்கிற பகுதி எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகுதி 18 தான் இந்த அவசர நிலை பிரகடனத்தை பற்றி சொல்லுது. ஸோ அதே மாதிரி இதோட சரத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 352லேருந்து 360 வரைக்கும், சரிங்களா. அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க, சரியா. ரைட். ஸோ அதே மாதிரி இந்த அவசர நிலை பிரகடனம் அப்படின்ற கான்செப்டை நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம், இப்போ ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்திருப்போம் இல்லையா. அது மாதிரி இந்த அவசர நிலை பிரகடனம்ன்றது இந்திய அரசு சட்டம் 1935 இருக்கு இல்லையா. ஸோ அந்த சட்டத்திலேருந்து தான் நம்ம இதை எடுத்திருப்போம், சரிங்களா. ரைட். இந்த அவசர நிலை பிரகடனம் அப்படின்றது 3 வகையா இருக்கு, சரிங்களா. ஸோ என்னென்ன வகையை பார்த்தோம்னா, தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, அதே மாதிரி நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு 3 நெருக்கடி நிலைகள் இருக்கு. ஸோ இந்த 3 நெருக்கடி நிலைகளும் ஸோ எதனால பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று உள்நாட்டினால இல்லைன்னா வெளிநாட்டினால ஏற்படும் நெருக்கடிகள், சரிங்களா. ஸோ உதாரணத்துக்கு ஒரு போரே நடக்குது, இல்லைன்னா உள்நாட்டிலே ஒரு பயங்கரமா ஆயுதத்தை வச்சுக்கிட்டு கலவரம் நடக்குது அப்படின்னா, அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த நெருக்கடி நிலை அப்படின்றத அமல்படுத்துவாங்க, சரியா. ரைட். ஸோ அந்த மாதிரி பண்றப்போ நமக்கு வந்து அதிகாரம்லாம் யாருக்கிட்ட இருக்கும் பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கிட்ட இருக்கும், ஸோ மத்திய அரசு கிட்ட தான் இருக்கும், சரியா. ஸோ மத்திய அரசு தான் இப்போ அவங்க கண்ட்ரோல், டைரக்டா அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டா என்னதுங்க, நமக்கு ஒற்றை ஆட்சி தானே, சரியா. அப்போ ஒற்றை ஆட்சி நடக்கும் இந்த அரசு அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தும் போது. ஸோ முதல்ல தேசிய நெருக்கடி நிலை பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ தேசிய நெருக்கடி நிலை பத்தி கூறுற சரத்து என்னன்னா, சரத்து 352, சரிங்களா, ஆர்டிகல் 352. ஸோ இதோட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று போர் நடந்துச்சுன்னா, சரியா, வேற நாடு நம்ம நாட்டை நோக்கி போர் நடத்துறாங்க அப்படின்னா, இல்லைன்னா ஆக்கிரமிப்பு, சரிங்களா. ஸோ இப்போ சீனாவே வந்து நம்ம எல்லைகள், இல்லை பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இவங்கெல்லாம் வந்து நம்மளோட எல்லைகளில் ஆக்கிரமிப்பு செய்யறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் நமக்கு இந்த தேசிய நெருக்கடி நிலை அப்படின்றத அமல்படுத்தலாம். அதே மாதிரி ஆயுதம் ஏந்திய போராட்டம், ஸோ ஆயுதம் ஏந்தி ஒரு போராட்டம் நடக்குது பயங்கரமா, ஸோ ஆயுதத்தினால தாக்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்திலையும் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இது யார் அறிவிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பாரு. ஸோ இதுக்காக இந்த குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, பாராளுமன்றத்துடைய 2 அவைகள் இருக்கு இல்லையா, சரியா, லோக்சபா, ராஜ்யசபா இருக்கு இல்லையா. ஸோ மாநிலங்களவை, மக்களவை இருக்கு இல்லையா, அந்த 2 அவைகள்லையுமே 2 அவையுமே கூட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மாசத்துக்குள்ள அவங்க கிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்ட இருந்துமே ஒப்புதல் பெறணும், சரிங்களா. சரி, அப்படி ஒப்புதல் பெற்றுட்டாங்க அப்படின்னா அது 6 மாசம் வரை செல்லும். ஸோ அந்த 6 மாசம் வரைக்கும் நம்ம இந்த தேசிய நெருக்கடி நிலை அப்படின்றத நம்ம வந்து அமல்படுத்திக்கலாம், அந்த அமல்லையே இருக்கும், சரிங்களா. சரி, ரைட். ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் தேசிய நெருக்கடி நிலை அப்படின்றது 3 முறை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ எப்பன்னு பார்த்தோன்னா 1962 ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அமல்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வி.வி. கிரி 1971 குடியரசுத் தலைவராக இருக்கும்போது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பக்ருதீன் அலி அகமது அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது 1975 பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ இதுதான் தேசிய நெருக்கடி நிலை அப்படின்றது, சரிங்களா. அடுத்தது மாநில நெருக்கடி நிலை அப்படின்றது என்னன்னா, இதை பத்தி சொல்ற ஆர்டிகல்னா சரத்து 356, சரிங்களா. ஆர்டிகல் 356 தான் இதை பத்தி சொல்லுது. ஸோ இது வந்து யார் பண்ணுவா, இப்ப ஒரு இந்தியாவுக்கு ஃபுல்லா வந்து ஹெட் யாருன்னா, ஸோ குடியரசுத் தலைவர் இல்லையா, ரைட். ஸோ அப்போ அதே மாதிரி மாநிலத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யாரு, ஆளுநர் இருப்பார் இல்லையா. ஸோ அது மாதிரி தான். அப்போ மாநில நெருக்கடி நிலைன்னு வரும்போது யார் ஆட்சி பண்ணுவா, ஸோ ஆளுநர் ஆட்சி நமக்கு வந்துடும். ஸோ இதையும் யார் அறிவிப்பானா, குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார், சரிங்களா. ரைட். ஸோ இதோட காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு, ஸோ மாநில அரசு வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, தமிழ்நாடே இருக்கு, இந்திய அரசியலமைப்பு படி நடக்கல, செயல்படலை அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு என்ன பண்ணலாம், மாநில நெருக்கடி நிலை அப்படின்றத கொண்டு வரலாம். ஸோ யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மாநில அரசு செயல்படாத போது, ஸோ இப்போ மத்திய அரசு ஒரு விஷயம் சொல்றாங்க, அதை மாநில அரசு ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மாநில நெருக்கடி நிலையை கொண்டு வரலாம், சரியா. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் என்ன பண்ண முடியல, ஸோ அந்த நீட்டுன்றதை நம்மளால எதுவுமே பண்ண முடியல இல்லையா. ஸோ என்ன போராட்டம் நடந்தாலும் வேலைக்கே ஆகாது. ஸோ மத்திய அரசு சொன்னாதான் எதுனாலும், சரிங்களா. ரைட். ஸோ அப்போ இந்த மாநில நெருக்கடி நிலை அப்படின்றத கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் 2 அவைகளையும், பாராளுமன்றத்தோட 2 அவைகளையும் கூட்டி 2 மாசத்துக்குள்ள ஒப்புதல் பெறணும். ஸோ இப்போ தேசிய நெருக்கடி நிலை வந்து 1 மாசத்துக்குள்ள வாங்கணும். ஸோ இது வந்து 2 மாதத்திற்குள்ள வாங்கினா போதும். ஸோ அதே மாதிரி இதுவும் என்னதாங்க, 6 மாசம்
மாதம் தான் செல்லும். சரிங்களா, 6 மாதம் வரைக்கும் நம்ம அமல்படுத்திக்கலாம். திரும்ப அந்த 6 மாதம் முடிஞ்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப இதே மாதிரி இரு அவைகளையும் கூட்டி ஒப்புதல் வாங்கணும். திரும்ப 6 மாதத்துக்கு அதை அமல்படுத்த முடியும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு இந்த மாதிரி நீட்டிக்கலாம். சரிங்களா, அந்த மாநில நெருக்கடி நிலை அப்படின்றது. சார் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 முறை பண்ணலாம். சரிங்களா, தமிழ்நாட்டில்னு பார்த்தோம் அப்படின்னா 4 முறை இது வரைக்கும் மாநில நெருக்கடி நிலை அமல்படுத்தியிருக்காங்க. எந்தெந்த வருஷம் பார்த்தோன்னா 1976, 1980, 88, 1991 இந்த 4 வருஷத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல எந்த மாநிலத்தில் பண்ணாங்க அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்தில் 1951 பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ரைட். ஸோ அப்போ அதிக முறை பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ மணிப்பூர் இருக்கு இல்லையா, ஸோ மணிப்பூர் மாநிலமாச்சு இல்லையா, இந்த மணிப்பூரில் தான் வந்து இப்போ 10 முறை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம்னா கேரளா, உத்தரப்பிரதேசம் இது வரைக்கும் 9 முறை வந்து இந்த மாநில நெருக்கடி நிலை அப்படின்றத அமல்படுத்தியிருக்காங்க. சரியா, ரைட். ஸோ இதுல முக்கியமான ஒரு சரத்து, ஒரு விதி, ஒரு ஆர்டிகல் பார்க்கணும்னா 358. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி நெருக்கடி நிலைகள் அமல்படுத்தும் போது விதி 19 தானா நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்றத எந்த ஆர்டிகல் 358 தான் சொல்லுது. ஸோ அது என்ன விதி 19 அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ எங்க வேணா போறோம், எங்க வேணா போய் பேசுறோம், மேடை போட்டு பேசுறோம், ஒரு கூட்டம் கூட்டுறோம், ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம், இல்ல நம்ம எந்த இடத்துக்கு வேணா குடிபெயர்றோம், இந்தியாவில் எங்க வேணா எந்த நாட்டுக்கு, சரி எந்த ஸ்டேட்டுக்கு வேணா போறோம், எந்த ஊருக்கு வேணா போய் அங்க தங்குறோம், அங்க வேலை செய்யறோம் இல்லையா. ஸோ அதுல வந்து அதை வச்சு நம்மள யாருமே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது இல்லையா. அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ அந்த சுதந்திரம் எல்லாமே இது அதை பத்தி சொல்றதுதான் இந்த விதி 19. சரிங்களா, ஸோ அப்போ அந்த சுதந்திரம் எல்லாமே என்ன ஆகும், இந்த நெருக்கடி நிலை அவசர நிலை பிரகடனம் அப்படின்றத அமல்படுத்தும் போது எல்லாமே தானா நிறுத்தி வைக்கப்படும். சரிங்களா, ஸோ அந்த நேரத்தில் போய் எனக்கு பேச்சுரிமை இருக்கு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் எங்க வேணா போவேன், நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசணும்னா என்ன பண்ணிடுவாங்க, உள்ள தூக்கி போட்டுருவாங்க. சரிங்களா, ரைட். ஸோ அதே மாதிரி நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதை பத்தி சொல்ற ஆர்டிகல் சரத்து 360. சரிங்களா, ஸோ இதோட காரணம் என்னன்னா, ஸோ நமக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சதுதான், இந்தியாவோட நிதிநிலை வந்து பற்றாக்குறையா இருந்துச்சு, இல்லைன்னா அது பாதிக்கப்பட்டுருச்சு ரொம்ப, அடுத்த அரசாங்கத்தை ரன் பண்ணவே முடியல, செயல்படுத்தவே முடியல அப்படின்ற கட்டத்தில் தான் இதை வந்து அமல்படுத்துவாங்க. ஸோ இதுவும் யார் தான் அறிவிப்பார்னா குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பாரு. அதே மாதிரி பாராளுமன்றத்தோட இரு அவைகளையும் கூட்டி, சரிங்களா, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்தையுமே கூட்டி 2 மாதத்திற்குள்ளார ஒப்புதல் பெறணும். சரிங்களா, ஸோ 2 மாசத்துக்குள்ள ஒப்புதல் பெறணும். அதே மாதிரி இது வரைக்கும் இந்த நிதி நெருக்கடி நிலை அப்படின்றது இது வரைக்கும் ஒரு தடவை கூட நம்ம இந்தியாவில் வந்து அமல்படுத்தலை. சரிங்களா, ஸோ இந்த நிதி நெருக்கடி நிலை அப்படின்றது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து அவசர நிலை பிரகடனங்கள் அப்படின்ற 3. சரிங்களா, ஸோ இதெல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.